Taste the Daily. Taste the Daily. ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் இப்படி அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக திரள்வார்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் பெரும்பாலும் அதிகமில்லாத காலகட்டம் என்பதாலும் தங்களுடைய விருப்பமான அரசியல் தலைவர்களை நேரில் பார்க்க வேண்டும், அவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் இரவு முழுவதும் கூட்டம் நடைபெற்றாலும் கண் விழித்து வயிறு பசித்தாலும் செவிப்பசிக்கு உணவு எடுத்துக் கொள்வார்கள். இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் அந்த காலகட்டத்தில் மாலை நேர கல்லூரிகளாக இருந்தன என்று சொன்னால் அது மிகை ஆகாது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து வரவேற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பது ஒருபுறம் ஆச்சரியத்தையும் மறுபுறம் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பூர் மற்றும் கோவையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கூட்டம் முடிந்ததும் தாங்கள் அமர்ந்திருந்த சேரை வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என அறிவிப்பு வெளியிட குஷியடைந்த மக்கள் சேர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டிற்கு சென்றனர். அதே போல ஜனவரி மாதம் திருப்பூரில் திமுக சார்பாக நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பிளாஸ்குகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசிக் கொண்டிருந்த போதே தொண்டர்கள் அவர்கள் அமர்ந்திருந்த சேர்களை தலையில் வைத்துக் கொண்டு புறப்பட தொடங்கினர். துரைமுருகன் பேசி முடிப்பதற்குள் ஏறக்குறைய பாதி கூட்டம் சேர்களோடு காலியானது. இது குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் விளக்கம் கேட்டபோது நலத்திட்ட உதவியாக 2000 பேருக்கு சேர் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு 2000 ஏழை மகளிர்களுக்கு இலவசமாக அமரும் சேர் வழங்கப்பட்டது. செல்போன், டிவி உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகள் தற்போது அதிகரித்து விட்டதால் தாங்கள் விரும்பும் தலைவர்களின் பேச்சை இருக்கும் இடத்தில் இருந்தே கேட்டுக்கொள்ளும் வசதியும் வந்துவிட்டது. அதனால் பேசியே ஆட்சியை பிடித்த தமிழ்நாட்டில் தற்போது திமுக அதிமுக கூட்டங்களுக்கே பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் சேரை அப்படியே எடுத்து செல்லலாம் என அறிவிப்புகள் வெளியிட்டு கூட்டத்தை சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ்குமார். Taste the Daily.